மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி கிரேப்ஸ் வச்சு நம்ம ஒரு சீடர் பண்ண போகிறோம். கிரேப் சீடர் வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அதில் சக்கரை சேர்த்து நம்ம வந்து குடிக்கவும் செய்யலாம். அது நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதை வந்து நான் சீட்லெஸ்ஸாக எடுத்துருக்குறேன். நீங்கள் சீடோடு இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சீட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் லைட்டாக மிக்சியில் விட்டு அடிச்சிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பிச்சிடுவோம். அதை பிச்சிட்டு இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துருவோம். நான் ஆல்ரெடி இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டைமு நம்ம 2-3 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எந்த கிரேப்ஸில் வேணாலும் பண்ணலாம், க்ரீனில் பண்ணலாம், பிளாக்கில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். இதில் பண்ணோம்னா நல்லா கலராக இருக்கும். அது பண்ணால் கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி வடிச்சிக்கிங்க. வடிச்சிட்டு நம்ம இதை ஜாரில் போட்டுக்குவோம். நல்லா கலர் இருக்கிறதா வாங்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். இப்போ வந்து கிரேப்ஸ் வந்து நான் 1/4 kg எடுத்துருக்கேன். அதே மாதிரி சுகர் வந்து ஒரு 1/4 kg இதில் போட்டுக்குங்க. இது வந்து ப்ரௌன் சுகர். இதை இதில் போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை, ஒயிட் சுகர் இருக்குன்னா ஓகே, நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு சுற்றிக்குவோம். நம்ம முழுசாக போட்டால் அது வந்து ஊறி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், நாளாகும். அதனால் நம்ம இது மாதிரி பண்ணோம்னா சீக்கிரமாக அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு இறங்கி வரும். இல்லைனாக்கா நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் மிக்சியில் விட்டு அடிச்சுக்கிறேன். நீங்கள் சீடு உள்ளதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அடிக்க முடியாது. சீடு இல்லாத இருந்தாலும் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். சீடோடு அடிச்சிங்கன்னா அதில் ஒரு மாதிரி கரகரப்பு இருக்கும். அது வந்து ஆனால் ஆக்சுவலி அந்த கரகரப்பு உடம்புக்கு நல்லது. ஏன்னா வந்து சீடே வந்து ஒரு கிரேப் சீடே வந்து ஒரு கேஜி வந்து 1500 விற்கிது. அதில் வந்து ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதுனால. அதனால் வந்து ஆனாலும் குடிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு கரகரப்பு இருக்கும். அதனால தான் நான் வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. நல்லா கலராக இருக்குது. இப்போ இதை பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இதை நம்ம கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்க போகிறோம். இப்போ இந்த ஜாரில் நான் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கூடுமானவரை நீங்கள் யூஸ் பண்ணுறது பியூரிஃபையாக இருக்கட்டும். இந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இது அப்போ தான் நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அதுக்காக இதில் ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காய், 2-3 பட்டை போட்டுக்குவோம். இதில் புரோக்கன் வீட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். உங்கள்கிட்ட முழுசாக இருந்தால் கூட போட்டுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா கலக்குவோம். இதில் இப்போ கொஞ்சம் இன்னொரு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இதை தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கலக்குவோம். இப்போ
இப்போது இதை நல்லா நம்ம இப்படியே மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு இப்படியே இருக்கணும். அதை வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு நாள் வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இது வந்து ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம நல்லா கட்டி வச்சிடணும். அப்படியே நம்ம எதுவும் தண்ணி படாமல் வெயில் படாமல் ஒரு இடத்துல நம்ம இதை வந்து கிச்சன்லேயே ஒரு பக்கத்தில் வெயில் படாமல் நம்ம வச்சுருவோம். இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். நான் இப்போ வந்து இதை ஒரு 2 hours 3 hours கழிச்சுட்டு நான் அதை எடுத்துகிட்டு துணி போட்டு கட்டி வச்சுருவேன். இது அப்படியே இருக்கட்டும். இது நம்ம ஒரு 3 days கழிச்சு இதை பார்க்கலாம். நம்ம கிரேப் சீடர் வந்து 2 days ஆகிருக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வுட் ஸ்பூன் வச்சு இதை நல்லா அப்படியே கிண்டி விடுவோம். நல்லா கிண்டிக்குவோம். இப்போ இதை நம்ம மறுபடியும் இதை நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். இன்னொரு 2 days ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை இப்போது கிண்டி விட்டுக்கலாம். உட்டு வச்சு கிண்டுவோம். நல்லா கிண்டிடுவோம். இது வந்து டைம் எடுக்க இது வந்து நல்லா அதில் இருக்கிறது நல்லா இறங்கி வரும். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 days ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை பார்ப்போம். நல்லா இதாகிடுச்சு. இதை இன்னும் கூட டைம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இது ஒரு 11 days ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேப் சீடர் வினிகர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சிக்கன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், குடிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நமக்கு ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையா இருக்குது. நல்ல கலர் வரும். குடிக்கிறதுனாலே நல்ல கலர் வரும். இதை வந்து நீங்களும் இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.